திரையில் சில நபர்களுடைய புகைப்படங்கள் வரும். அவங்களுக்கு ரத்தன சுருக்கமாக நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்ற அட்வைஸ் போலமா தலை. பெரும்பான்மையான இளைய தலைமுறை மனங்களை வென்றிருந்த போதும் தலக்கணம் இல்லாத ஒரு மிகச்சிறந்த நடிகர். சூப்பர். ஓகே, தலை ரசிகர்கள் நிறைய இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா தனுஷ் ஒரு அவருடைய உடல், அவருடைய எடை, அவருடைய முக பாவனை, கதாநாயகன் என்றால் அதற்கென்று ஒரு சில அம்சங்கள் இருக்க வேண்டும் என்பதை உடைத்தெறிந்து ஒரு ஒல்லியான தேகங்கொண்ட ஒருவர் தமிழ்நாட்டின் மக்களின் மனங்களை வென்றவராக நிமிர்ந்த ஒரு சராசரி தமிழ் குடும்பத்திலிருந்து வந்த ஒருவராக பார்க்கிறேன். சூப்பர். ஜெயம் ரவி ஒரு மிகச்சிறந்த அடக்கம் உள்ள ஒரு நல்ல ஒரு நடிகர். அவர் அந்த திரைப்புகழ் உச்சத்திற்கு அவர் இருந்தபோது இளம் பெண்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒருவர். சாக்லேட் பாய். அடுத்ததா கார்த்திக். அதாவது தென்தமிழ்நாட்டின் இன்றைய அந்த பேச்சு, வழக்கு, மொழி, அங்கிருக்கிற அந்த வீரம், கோபம், அதை அத்தனையும் உள்வாங்கி தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர் சிவகுமார் அவருடைய மகன் என்பதை தன் நடிப்பின் மூலம் நிரூபித்த ஒரு பச்சை தமிழன். சூப்பர் சூப்பர். அடுத்து இவரும் அப்படிதான். தற்போது திரைப்படங்களில் நான் சொன்ன தனுஷ் அவர்களுக்கு சொன்ன அதே ஒரு ஒல்லியான ஒரு தேகம், ஒரு அந்த முடி, இதுக்கென்று ஒரு தனியான ஒரு ஸ்டைல்லாம் இல்லாத தன் நடிப்பின் மூலம் தற்போது இளம் தலைமுறையின் மனங்களை வெல்லக்கூடிய ஒருவராக எழுகிறார். இவ்வளோ ஆழமாக சொல்கிறீங்க. எல்லா படம் பார்ப்பீங்களா? அப்போ அப்படி இல்லை, சினிமா திரையரங்கில் சென்று பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. சில இயக்குநர்கள் அழைத்து படங்களை பார்க்க அழைத்தால் சென்று என் கட்சி முன்னணி தலைவர்களோடு தொண்டர்களோடு பார்ப்பது வழக்கம். ஓகே. இவர் படங்களை இதுவரை நான் பார்க்கவில்லை, ஆனால் அவரை பற்றி படித்திருக்கிறேன்.